வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, எப்படியாவது சாமி ஒன்றை இல்லை இந்த தாலி செயினை போட்டுறணும், இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாலி செயினை எடுத்து அப்படியே அந்த உண்டையில் விடலான்னு சொல்லிட்டு கையெடுக்கிறாரு. அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு திருட்டு பையன் சடசடான்னு ஓடி வந்து அந்த தாலி செயினை புட்டிங்கிட்டு ஒரே ஓட்டம் எடுத்தான் பாருங்க. ஓட்டம் நிற்கவே இல்லையா, எங்கே போனான்னே சொல்லிட்டு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. யாரா அவன், எப்படா வந்தான், எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. அவன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களே, அவங்க ரெடி பண்ண அல்லக்கை தான். அந்த அல்லக்கை எதுக்காடா இப்போ வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பூஜையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்ட நடவடிக்கையோடு தான் சுற்றி இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணி ஒரு பக்கம் நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனை இது மீண்டும் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தா, கண்டிப்பாக இந்த பிரச்சனை மீண்டும் வராதுங்க. வர்றதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லை. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன செயினை பிடிங்கின்னு ஓடுறான். திடீர்னு விஜய் எப்படியோ சும்மா துரத்தை போட்டு இருக்கி அடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய்ட்டு அடின்னு அடிக்கிறாரு. அவன் ஒரு பக்கம் அம்மா ஐயோ வலிக்குது, எம்மா சாமி என்னை விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கதறான். ஒரு பக்கம் என்ன தான் கதறினாலும் சரி உன்னை விட முடியாது, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஆத்திரமாக இந்த மாதிரி கோவத்தில் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஒரு பக்கம் ரொம்பவே ஆவேசம், தேவையில்லாத ஒரு பக்கம் பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல பிரச்சனைன்றது ஒன்றே வராதுங்க. ஏன் எதனால், நீ எப்படா இதை சொல்லலாம் ஷோரா, என்ன உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக கேட்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு எவிடன்ஸ் தான், நம்ம விஜய் அடித்து பிடுங்கிட்டாருங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது உண்மைங்க. அங்கே ஒரு பூனைக்குட்டி அழகாக விளையாடினு இருக்குது தாவி கரெக்டாக நம்ம விஜய் அடித்து பிடுங்கிடுறாரு. நகை அதை எட்டு போய் திருப்பியும் போடலான்னு போடுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ரஞ்சித் வந்து ராஜேஸ்வரி கூட்டின்னு வந்தாங்க. என்ன விஜய், என்ன ஏதோ கோயிலில் எட்டு போய் போட போகிறோம், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இவங்க இருந்தால் சொல்கிறாங்க, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இந்த இடத்துல வந்து நான் நகை போடணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தா ஜோசியர் இந்த மாதிரி அப்படி இப்படி சொன்னார், எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் நம்பர் இடம் அந்த காலத்தில் யாரானா முட்டாளர்களாக அந்த வேலையை செய்வானா, உங்கள்கிட்ட வந்து பறிக்கிறதுக்கு தான் அந்த வேலையை செஞ்சுருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா போய்ட்டு போடுறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்து இல்லை அவங்கெல்லாம் நல்லத்துக்கு தான் சொல்லுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. என்ன தான் சொன்னாலும் நம்ம ராஜேஸ்வரி இந்த காதலியே வாங்கலை. ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் அந்த தடங்கள் ஆகணும். விஜய்கிட்டே போய் டேரெக்டாக எல்லாம் கேட்டுடலாமா, டேய் என்னடா உனக்கு என்னடா பிரச்சனை, ஒரு வேளை நீ உனக்கு மல்லி தான் வேணுமா சொல்லு, நான் மல்லி கூடயே ஒன்று சேர்த்து வச்சிடறேன், இனிமேல் நான் தலையிட மாட்டேன், நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அப்படியும் சொல்ல முடியல. என்ன தாண்டா பண்ணுறது, வாழ்க்கையில் கஷ்டம்னு வரலாம், ஆனால் நமக்கு கஷ்டமே வாழ்க்கையாக இருக்கே, எதனா ஒன்று பண்ண வேணாவா மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம், இந்த விஜய் எதுக்கு மெண்டு முழுங்குறார் ஒரு பக்கம், எதனா ஒன்று சொல்லி விட்டா ராஜேஸ்வரிக்கு அப்படியே சிறுப்பால் வச்ச மாதிரி இருக்கும். நம்ம அண்ணன் பொண்ணு ஒரு பக்கம், என்ன மாப்பிள்ளை தம்பி இப்படி சைலண்டாக, அக்காவுக்கு பயப்படலாம் ஆனால் இந்த அளவுக்கு பயப்படக்கூடாது, ஒரு பக்கம் மல்லியும் வேணும், மறுபக்கம் அக்காவும் வேணும், என்னடா நியாயம் இது, கரெக்டாக அக்கா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா அக்காவுக்கு புத்தி இல்லை, சொல்லி புரிய வச்சா தான் அவங்களுக்கு எதனா ஒன்று வரும். இல்லைன்னா அவங்களுக்கு தான் புத்தி பேதல் அடிச்சு போயிட்டு இருக்கு. அதனால நம்ம என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது தான் ரைட்டு, அவங்க பண்ணுறது தான் சரி, நம்ம பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அவங்கக்கிட்ட நம்ம என்னமே பண்ண முடியாதுங்க. அதனால் நம்மளால் என்ன முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து செஞ்சால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நம்ம எதனா ஒன்று அச்சீவ் பண்ண முடியும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க வெண்பா விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க டாடா, உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்குமா, வந்த வேலையை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் சொன்ன மாதிரி முடிக்க மாட்டாரா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கூடிய சீக்கிரம் நீங்கள் கண் கூட தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்கா இதை பாருங்கள், என்னோடய வாழ்க்கை ஏன் இஷ்டம், என் பொண்டாட்டிக்கு நான் பண்ணுறேன், இதை யாரும் தட்டி கேட்கக்கூடாது, நான் உங்ககிட்ட சொல்லலைன்றதுக்கு ஒரே காரணம் தான், நீங்கள் இதை தடுத்துருவீங்க, அதனால தான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்ல போனால், எனக்கு என் மல்லி வேணும், அவளுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் சைலண்ட்டாகவே இருக்காங்க. வாழ்க்கையில் இதுதான்டா இப்படி தாண்டா இருக்கும், இந்த மாதிரி தான்டா செருப்படி அடிக்கடி தின்னுவோம், நம்ம என்ன தான் ஒரு பக்கம் நினச்சாலும் அது எதுவுமே இங்கே பழிக்கிறதில்ல, எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டே நினைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலில் இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணி என்னங்க பண்ணுறது, அன்னபூர்ணி நினைக்கிறது எல்லாம் நல்லதாக இருந்தால் எல்லாமே நல்லதாக நினைக்கும், அவங்க நினைக்கிறதே கேடுகட்ட எண்ணம், இந்த மாதிரி எண்ணத்தோடு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும், முன்னேற முடியும். அதை விட்டு இல்லை எந்த நேரம் பார்த்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறதா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அது போல தான் இந்த தருணம் போயின்னு இருக்கு. சரி,
போனது போச்சு, ஆனதாச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தேன்னு அன்னபூர்ணிக்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்துன்னு வராங்க. மல்லி வந்ததுக்குள்ளே அந்த செயினை போட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக குஷியாகிடுறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இருக்கும், இருக்காமலாம் இருக்காது. ஆனால் அது எப்படி நம்ம தவிடுபொடி ஆக்க போகிறோம், எப்படி அதை நம்ம நிராகரிக்க போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். அதை விட்டு ஐயோ இப்படி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பின்னுக்கிறதுனால ஒரு யூஸ் இல்லைங்க. வாழ்க்கைன்னா இந்த கஷ்டம் இத்தனை நஷ்டம் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், இல்லைனா ஒரு மயிறு பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சைலண்ட்டாக அந்த இடத்துலேருந்து மௌனமே சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிடுறாரு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.